நடிகர் சூரி நடிப்பில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆக இருக்க படத்தில் ஒன்று மண்டாடி. மண்டாடி படத்தோட அஃபிஷியல் தெலுங்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. தெலுங்கு நடிகர் சுஹாஸ் அவர்கள் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூரி அவர்கள் தமிழில் ஹீரோவாகவும் சுஹாஸ் அவர்கள் தெலுங்கில் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. தமிழ் மற்றும் தெலுங்கில் பைலிங்குவலாக இந்த படத்தை சைமில்டேனியஸாக ஷூட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. இதில் என்ன ஹைலைட்னா, தமிழில் சூரி அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறதுல சுஹாஸ் அவர்கள் வில்லனாகவும், சுஹாஸ் ஹீரோவா நடிக்கிற தெலுங்குல சூரி அவர்கள் வில்லனாவும் நடிச்சிருக்காரு. தெலுங்கு நடிகர் நானியோட நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன ஹிட் கேஸ் 3 படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன முதல் 4 நாட்களில் மட்டுமே 101 கோடி மேலே உலகம் முழுவதும் வசூலாகி இருக்கிறதா கலெக்ஷன் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. தெலுங்கு நடிகர் நானியோட கெரியரில் இந்த படமும் முக்கியமான படமாக அமைஞ்சிருக்கு. நடிகர் நானி அவர்கள் அவருடைய கெரியரில் இதுக்கு முன்னாடி சூர்யா சரடே, தசரா, ஹாய் நானா மற்றும் இப்போ ஹிட் கேஸ் 3 இந்த படங்கள் மூலயமா அவருடைய கெரியரில் ஹிட் கொடுத்துருக்காரு வசூல் மூலயமா. சென்னை சிட்டி கேங்ஸ்டர் படம் இப்போ அஃபிஷியலாக ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. நடிகர் வைபவ் அவர்கள் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. படம் தயாராகி ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. இப்போ படம் அஃபிஷியலாக ஜூன் 20 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் ஜிவி பிரகாஷோட நடிப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேட்டரில் ரிலீஸ் ஆன கிங்ஸ்டன் படம் இப்போ அஃபிஷியலாக ஓவர்சீஸ் அவுட் சைட் ஆஃப் இந்தியாவில் டிஜிட்டலில் சிம்பிளி சவுத்தில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. மே 9ஆம் தேதி படம் அஃபிஷியலாக கிங்ஸ்டன் இந்தியாவை தவிர்த்து அவுட் சைட் ஆஃப் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மான சிம்பிளி சவுத்தில் அஃபிஷியலாக ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. நடிகர் சூர்யாவோட ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆன முதல் 5 நாட்களில் உலகம் முழுவதும் 104 கோடி வசூலாகி இருக்கிறதா அஃபிஷியலாக கலெக்ஷன் ரிப்போர்ட் படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் சந்தோஷ் நாராயண் மியூசிக்கில் சூர்யா அவர்கள் ஹீரோவாக நடித்து படம் மல்டி லாங்குவேஜில் தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆன முதல் 5 நாட்களில் உலகம் முழுவதும் 104 கோடிக்கு மேலே வசூலாகி இருக்கிறதா அஃபிஷியல் கலெக்ஷன் ரிப்போர்ட் படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் சசிகுமார், லிஜோ மோல் ஜோஸ் நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் ஃப்ரீடம். ஃப்ரீடம் படத்தோட எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரைடே கம்மிங் மே 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் சசிகுமார், லிஜோ மோல் ஜோஸ் நடிப்பில் இந்த படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட அடுத்த எக்ஸைட்டிங் அப்டேட் ரிலீஸ் தேதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது சசிகுமார் அவர்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்து மூலயமா ட்ரெண்டிங்கில் இருக்கார். நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் கூலி. டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் சன் பிக்சர்ஸ் தயாரித்து இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது. படத்தில் நாகார்ஜுனா, ஷௌபின் ஷபீர், சத்யராஜ் மற்றும் உபேந்திராலாம் நடிச்சிருக்காங்க. படத்தோட அஃபிஷியல் புது ப்ரோமோ ஒன்று யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் இன்னும் 100 நாட்களில் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஏப்ரல் 14ஆம் தேதி படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நடிகர் ஷியாம் நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகும் படம் அஸ்திரம். மே 9ஆம் தேதி அஃபிஷியலாக படம் டிஜிட்டல் ஓடிடி தளமான ஆஹா தளத்தில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் டொவினோ தாமஸ் நடிப்பில் அடுத்ததாக தமிழ் மற்றும் மலையாளம் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக இருக்க படம் நரிவேட்டை. நரிவேட்டை படத்தோட தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் இப்போது ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படம் மே மாதம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது.